பேஷண்ட்ஸ் மெயினாக வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சைடு மூக்கு எப்போவுமே அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சளி இருமல் வந்தால் மூக்கடைப்பு வர்றது சகஜம்தான். இது அந்த மாதிரி கிடையாது. மூக்குத்தண்டு வளைவு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு 24 hours 24 மணி நேரம் மூக்கடைப்புன்னு ஒரு சைடு சொல்லுவாங்க. காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே மூக்கடைப்போடு தான் எந்திரிப்பாங்க. சின்னதாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூக்கடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்தா மூக்கடைக்கும், நைட்டு தூங்க போகும்போது வரைக்கும் மூக்கடைச்சி தான் இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தண்டு வளைவினால் ஒரு சைடு காற்று நல்லா போகும், இன்னொரு சைடு காற்று ரொம்ப கம்மியாக போகும், இல்லைன்னா சுத்தமாக போகாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இதனாலேயே அடிக்கடி அவங்களுக்கு தலைவலி வரும். அது மட்டும் இல்லாமல் நுகர்ற சக்தி, அந்த லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் சொல்லுவாங்க. ஒரு சைடு நல்லா ஸ்மெல் தெரியும், இன்னொரு சைடு சுத்தமாக ஸ்மெல் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் மூக்கில் காற்று போகாததால் ட்ரை ஆகி ப்ளீடிங், எபிஸ்டாக்சிஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. அதாவது எந்த சைடு காற்று போகலையோ அந்த சைடு நம்ம பேராநேசல் சைனசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கை சுற்றி இருக்கிற சைனசஸ், அதில் வென்டிலேஷன் ப்ராப்பராக இல்லாமல் அதில் நீர் கோத்து சைனசைட்டிஸ் வந்து அதனாலையும் தலைவலி வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு எந்த சைடு அடைப்பு இருக்கோ அந்த சைடு காது ப்ராப்ளம்ஸும் வரும். எப்படி காது ப்ராப்ளம்ஸ் வரும்னா, நம்ம மூக்குக்கும் காதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக தான் காற்று போய் காதை வந்து வென்டிலேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மூக்கடைப்பு இருக்கிறதால காதுக்கு போக வேண்டிய காற்றும் தடைப்படுறதால அதனால் காதோட ஜவ்வு உள்ளே இழுத்துக்கிட்டு இயர் பெயின், மற்ற இயர் கம்ப்ளைண்ட்ஸும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மூக்குத்தண்டு வளைவாக வர்ற காமன் கம்ப்ளைண்ட்ஸ். சரி, இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இப்போ தான் ட்ரீட்மெண்ட் விஷயத்துக்கு வர்றோம். மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணலாமா, இல்லை சர்ஜரி பண்ணலாமா, இல்லை மாத்திரை மருந்து கொடுத்து கேட்கலன்னா சர்ஜரி பண்ணலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீவியேட்டட் நேசல் செப்டம்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கண்டிஷன். அதை வந்து எப்படி சரி பண்ணணும்னா, கோணையாக இருக்க வளைஞ்சிருக்கிற அந்த மூக்கு அந்த தண்டை வந்து நேராக்கிறது தான் ஒரே தீர்வு. அது எப்படி பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் முடியும்.